துர்கா சப்த ஸ்லோகம் அப்படிங்கிறத பாராயணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சங்கல்ப மந்திரம், சாபோதார மந்திரம், உத்கீலன மந்திரம், தேவி கவசம், அர்கலா ஸ்தோத்திரம், கீலக ஸ்தோத்திரம், அதே மாதிரியே நவாட்சரி மந்திரம் உபதேசம் இருந்தானா சொல்லிட்டு அதுக்கப்புறமா தாந்திரிகம் രാത്രി സൂക്തം ജപിച്ചിട്ട് ദേവി മഹാത്മ്യത്തെ പാരായണം ചെയ്യണം அப்படிங்கறதையாக்கும் നമ്മൾ இதுவரைக்கும் பார்த்தோம். பூர்வீகர்களா இருக்கிற ரிஷீஸ்வரர்கள் அவளுக்கு பகவான் மகாதேவன் ஞானஸ்வரூபனாயிருக்கிற பகவான் அனுகிரகிச்சு கொடுத்த இந்த தேவி மகாத்மிய கிரந்தத்தை ரிஷீஸ்வரர்கள் எல்லாம் அதிரகசியமாக்கி வச்சா. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாயிட்டு வேணும் இந்த தேவி மகாத்மிய பாராயணம் செய்யறதுக்கு அப்படிங்கிறதுனாலயாக்கும் இதுக்கு இந்த அளவுக்கு ஒரு ரகசியமான ஒரு பாவம் உண்டாச்சு. 18 புராணங்களிலே ஒன்னான மார்க்கண்டேய புராணத்திலே 134 அத்தியாயங்கள் இருக்கிற மார்க்கண்டேய புராணத்திலே இந்த தேவி மகாத்மியத்தை வர்ணிக்கிறதாயிட்டு பார்க்க முடியும். 78வது அத்தியாயம் முதலுக்கு 90 வரைக்கும் இருக்கிற 13 அத்தியாயங்களாக்கும் தேவி மகாத்மியமாயிட்டு எடுத்து சொல்லப்படுறது. சப்தசதி அப்படிங்கிற இந்த தேவி மகாத்மியம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. மார்க்கண்டேய மகர்ஷியும் ஜெய்மினி மகர்ஷியும் தம்மில இருக்கிற பேச்சு ரூபத்தில் இருக்கிற சம்வாதமாக்கும் தேவி மகாத்மியம். தேவி மகாத்மியத்தில சொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது மார்க்கண்டேய மகர்ஷிட்ட போன வியாச சிஷ்யனான ஜெய்மினி மகர்ஷி, அந்த ஜெய்மினி மகர்ஷிக்கு மார்க்கண்டேயர் சொல்றார், ஒரு சில நிர்தேசங்கள் எடுத்து சொல்றார். அதன்படி ஜெய்மினி மகர்ஷி மகாபாரதத்துல ஒரு சில டவுட்டை கிளியர் செய்யறதுக்காயிட்டு விந்தியாஜலத்துல தபசு செஞ்சுட்டு இருக்கிற துரோண புத்திரர்களா இருக்கிற தர்ம பட்சிகள் கிட்ட சந்தேகத்தை கேட்கிறார். மகாபாரதத்துல இருக்கிற சந்தேகங்களாக்கும் 42 அத்தியாயம் வரைக்கும் இருக்கு. 42வது அத்தியாயத்துல ஜெய்மினி மகர்ஷி இந்த பிரபஞ்ச உத்பவத்தை சம்பந்திச்சும் மன்வந்தரங்களை சம்பந்திச்சும் அதே மாதிரி மனுவம்ச சரிதங்களை சம்பந்திச்சும் கேள்வி கேட்கிறார். அந்த பட்சிகள் கிட்ட துரோண புத்திரர்களாயிருக்கிற பட்சிகள் கிட்ட டீட்டெயில் ஆயிட்டு சொல்லி தரத்துக்கு சொல்றார். 77வது அத்தியாயம் வரைக்கும் இப்படி ஒரு விசதீகரணம் இதுல இருக்கு. அதுக்கப்புறமா 78வது அத்தியாயம் முதலுக்கு தேவி மகாத்மிய கதையாயிட்டே அங்க வர்ணிக்கப்படுறது. 8வது மன்வந்தரத்துல சாவர்ணி மனுவோடு சரித்திரமாக்கும் தேவி பாகவதத்துல இருக்கிற சப்ஜெக்ட் 3 டிவிஷன் ஆக்கும் தேவி மகாத்மியத்துல இருக்கு. பிரதம சரிதம், மத்தியம சரிதம், உத்தம சரிதம். பிரதம சரிதத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் அதே மாதிரி மத்தியம சரிதத்திலையும் உத்தம சரிதத்திலையும் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலா பார்த்துட்டோம். பிரதம சரிதத்துல ஒரு அத்தியாயமும் மத்தியம சரிதத்துல 3 அத்தியாயமும் உத்தம சரிதத்துல 9 அத்தியாயங்களும் ஆயிட்டாக்கும் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி மொத்தம்
13 அத்தியாயங்களாக்கும் தேவி மகாத்மியத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓரோ ரீதியில தேவி அவதாரம் பண்ணி ஒரே தேவியோடு சத்குண ரஜோகுண தமோ குணங்களை எடுத்து சொல்ற மாதிரி ஓரோ சரிதம் இப்படி அமைஞ்சிருக்கு. முதல் அத்தியாயம், அந்த அத்தியாயத்துல பிரம்மாவோடு அந்த பிரார்த்தனைய தொடர்ந்து மது கைடப வதத்துக்காயிட்டு மகாவிஷ்ணுவோட ரூபத்திலேந்து தேவி தாமச ரூபத்துல அவதரிச்ச அந்த நித்ராதேவியோட வாக்கம் இந்த ஃபர்ஸ்ட் சரிதம். மகிஷாசுர வதத்துக்காயிட்டு சகல தேவர்களோடும் சரீரத்திலிருந்து ராஜஸ்வரூபத்துல அவதரிச்ச சரிதமாக்கும் 3 அத்தியாயங்கள் இருக்கிற மத்தியம சரிதம். சும்ப நிசும்ப வதத்துக்காயிட்டு தேவர்களோட ரிக்வஸ்ட் படி பார்வதி தேவியோட சரீரத்திலிருந்து அவதரிச்ச சரிதமாக்கும் 9 அத்தியாயங்கள் இருக்கிற உத்தம சரிதம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். நவராத்திரி காலகட்டங்களில முதல் 3 நாளைக்கு தாமச ரூபியா இருக்கிற அந்த காளியோடு ரூபத்திலேயாக்கும் அம்பாளை பூஜிக்கிறோம். அதுக்கு அடுத்த 3 நாளைக்கு ராஜஸ்வரூபியான லட்சுமியோட ரூபத்திலையும், அதே மாதிரி கடைசி 3 நாளைக்கு சாத்விகமான சரஸ்வதி ரூபத்திலேயாக்கும் அம்பாளை பூஜிக்கிறோம் அப்படிங்கிறதையும் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தாந்திரிக ராத்திரி சுத்தம் அதை என்னவாக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் ஸ்லோகம். விஸ்வ ஈஸ்வரீம் ஜகத்தாத்ரீம் ஸ்திதி சம்ஹார காரிணீம் நித்ராம் பகவதீம் விஷ்ணோஹ அதுலாம் தேஜஸ பிரபுः விஸ்வேஸ்வரீம் ஜகத்தாத்ரீம் ஸ்திதி சம்ஹாரகாரிணீம் நித்ராம் பகவதீம் விஷ்ணோரதுலாம் தேஜஸ பிரபு. விஸ்வேஸ்வரீம் இந்த பிரபஞ்சத்தில முழுவன் வியாபிச்சிருக்கிற தேவி. ஜகத்தாத்ரி இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்ற ஸ்திதி சம்ஹாரகாரிணி, பரிபாலனத்தையும் சம்ஹாரத்தையும் செய்யறவளான தேவி. அதுலாம் ஒன்னுകൂടെയും கம்பேர் பண்ணறதுக்கு சாதிக்காத தேவி. பகவதி 6 குணங்களும் இருக்கிற தேவி. பகவானோட குணங்கள் அப்படிங்கிறது 6 ஆக்கும். 6 பகங்கள் இருக்கிறதுனாலேயாக்கும் பகவான பகவான் அப்படின்னு சொல்றது. ஸ்ரீ யசஸ் ஐஸ்வர்யம் ஞானம் வீரியம் வைராக்கியம் இப்படி இருக்கிற 6 குணங்களோடு கூடின பகவான். தேஜசஹா விஷ்ணுஹோ, தேஜஸ்வரூபியான விஷ்ணுவோடு நித்ராம் யோக நித்ரையாகிற அந்த நித்ரா தேவிய இப்படி பிரம்மா ஸ்துதிச்சார் அப்படிங்கிறதாக்கும் முதல் ஸ்லோகம். பிரம்மாவோடு ஸ்துதியாக்கும் ராத்திரி சுத்தம். கல்பாந்த காலத்துல இந்த பிரபஞ்சம் முழுவன் பிரளய ஜலத்துல முழுகினப்போ பகவான் நாராயணன் ஆதிசேஷனில யோக நித்ரை பண்ணினார். அந்த டைம்ல மகாவிஷ்ணுவோடு கர்ணமலத்திலேந்து மது அப்படின்னும் கைடபன் அப்படின்னும் பேர் இருக்கிற 2 அசுரர்கள் உத்பவிச்சா. அந்த அசுரர்கள் சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற பிரம்மாவை வதிக்கிறதுக்கு சிரமிச்சோன பிரம்மா விஷ்ணுவ சரணம் ரபிக்கிறதுக்கு விஷ்ணு கிட்ட ஓடி வந்தோன விஷ்ணு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறத பாக்குறார். என்ன செஞ்சிட்டும் விஷ்ணுவை எழுப்புறதுக்கு பிரம்மாவால சாதிக்கலை. அப்போ விஷ்ணுவுக்கு சலன சக்தி இல்லாத பண்ணின ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கறத பிரம்மா தெரிஞ்சுண்டா.
அந்த சக்திய, அந்த அதிபராசக்திய பிரம்மா ஸ்துதிச்சார். தேவிட்ட பிரம்மா பிரார்த்திக்கிறார், மதுகைடவர்களை வதிக்கணும் தேவி, அப்படி இல்லைன்னா மகாவிஷ்ணுவை எழுப்பி விடணும். இது ரெண்டும் செய்யலை அப்படின்னாக்கா என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்றார் பிரம்மா. தேவி பாகவதத்துல இது வர்ணிக்கப்படுறது. இந்த அசுரர்களோடு கையால மரணம் அடையறதை விட எனக்கு தேவியோடு கையால மரணம் சம்பவிக்கிறது சிரேஷ்டம். ஒன்னு மகாவிஷ்ணுவை எழுப்பி விடணும், அப்படி இல்லைன்னா தேவியே இந்த அசுரர்களை நிகிரகிச்சு என்ன காப்பாத்தணும். இது ரெண்டும் செய்யலைன்னா தேவி என்ன கொன்னிடணும் அப்படின்னு மகாமாயையோடு ஆக்ரக பிரகாரமாக்கும் எல்லாரும் தூங்குறா. அந்த தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கணும் அப்படின்னாலும் தேவி அனுகிரகிக்கத்தான் வேணும். அதனால பிரம்மா தேவிட்ட இப்படி பிரார்த்தனை பண்றார் அப்படிங்கிறதாக்கும் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து பிரம்மாவோடு அந்த ஸ்துதியாக்கும் நம்ம பார்ப்போம். என்னெல்லாம் சொல்லியாக்கும் பிரம்மா தேவிய ஸ்துதிச்சார் அப்படிங்கிறதாக்கும் இந்த ராத்திரி சுத்தம் அப்படிங்கிறது. ரெண்டாவது ஸ்லோகம் பிரம்மாவோடு ஸ்துதியாக்குமே இங்க ஆரம்பமாகிறது. அதனால பிரம்ம உவாஜா, பிரம்மோவாஜா. ரெண்டாவது ஸ்லோகம் த்வம் ஸ்வாஹா த்வம் ஸ்வதா த்வம் ஹி வஷத்காரஹ ஸ்வராத்மிகா சுதா த்வம் அக்ஷரே நித்யே த்ரிதா மாத்ராத்மிகா ஸ்திதா த்வம் ஸ்வாஹா த்வம் ஸ்வதா த்வம் ஹி வஷத்கார ஸ்வராத்மிகா சுதா த்வமக்ஷரே நித்யே த்ரிதா மாத்ராத்மிகா ஸ்திதா. அக்ஷரே நாசமில்லாதவளே, ஜெயிக்காதவளே, நித்தியே நித்தியாயிருக்கிற தேவி, ஸ்வாஹா துவம், ஸ்வாஹா தேவியாக்கும் நீங்கள், தேவர்களுக்கெல்லாம் திருப்தியை கொடுக்கிற தேவியாக்கும் ஸ்வாஹா. அதே மாதிரி ஸ்வதா தேவியாக்கும் நீங்கள், பிதர்களுக்கு திருப்தியை கொடுக்கிற தேவியாக்கும் ஸ்வதா தேவி. அப்படி இருக்கிற தேவியும் துவம் நீங்கள் தான். வஷத் யாகத்தில உச்சரிக்கிற சப்தம் வஷத் அப்படிங்கிறது, அந்த சப்தமும் நீங்கள் தான். ஸ்வராத்மிகா சப்தஸ்வரங்களோடு மட்டுமில்லை, எல்லா ஸ்வரங்களோடும். ஆத்மிகா ஆத்மா அப்படிங்கிறது தேவி துவம் நீங்கள் தான். சுதா அமிர்த ஸ்வரூபிணியாக்கும் நீங்கள். த்ரிதா மாத்திர ஆத்மிகா, அகாரம் உகாரம் மகாரம் இதெல்லாம் சேர்ந்த ஓங்கார ரூபிணி ஆயிட்டு இருக்கிற தேவியாக்கும் நீங்கள். ஸ்திதா அப்படி ஸ்திதி பண்ணுற தேவியாக்கும் நீங்கள், பிரம்மஸ்வரூபிணியாக்கும் நீங்கள். இப்படின்னு எல்லாம் சொல்லி பிரம்மா தேவிய ஸ்துதிக்கிறார். ராத்திரி சுக்தத்துல 3வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். அர்த்தமாத்ரா ஸ்திதா நித்யா யா அனுச்சார்யா விசேஷதः त्वम् एव सा त्वं सावित्री त्वं देवी जननी परा अर्धमात्रा स्थिता नित्या या अनुच्चार्या विशेषदा त्वमेव सा त्वं सावित्री त्वं देवी जननी परा. अर्धमात्रा स्थिता नित्या यानुच्चार्या विशेषदा त्वमेव सा त्वं सावित्री त्वं देवी जननी परा.
யா ஆதிபராசக்தியா இருக்கிற தேவி, அர்த்தமாத்ரா ஸ்திதா. அர்த்தமாத்ரா அப்படின்னா ஸ்வராட்சரம் சேராத்த அவஸ்தை, வியஞ்சன அக்ஷரங்கள் க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ஃப ப ப ம இப்படி இருக்கிற 25 அக்ஷரங்கள் இதெல்லாம் தேவியாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. நித்திய ஸ்வரூபிணியாக்கும் தேவி. விசேஷணஹ விசேஷதஹ അനുച്ചാര്യ വിശേഷേണ അതായത് പ്രത്യേകമായിട്ട് ഉച്ചരിக்கிறதுக்கு കൂടാത്ത அந்த தேவி. அதாவது പ്ലുതങ്ങൾ സ്വരിതം അനുദാർത്ഥം ഹ്രസ്വമായിട്ട് ദീർഘസ്വരത്തിലെ അതേമാതിരി പ്ലുതസ്വരം. അതായത് ലക്ഷ്മി சொன்னா லக்ஷ்மி அப்படின்னு 2 ஈ சேர்க்கிறது. அதே மாதிரி ஆ அப்படின்னு 2 ஆ சேர்க்கிறது. இப்படி இருக்கிற உச்சாரணத்தால சொல்லக்கூடாத அந்த ஒரு தேவியோடு வர்ணனை. அர்த்தமாத்ரா ஸ்வரூபமாய் இருக்கிற தேவிய துரிய அவஸ்தையில இருக்கிற யோகிகளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப அர்த்தமாத்ரா ஸ்வரூபமாக்கும் தேவிக்கு உள்ளது. அதனால இங்க ஹ்ரஸ்வஸ்வரங்கள் தீர்க்கஸ்வரங்கள் புளுதஸ்வரங்கள் இதொന്നും உபயோகிக்கப்படாது அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அதனாலேயாக்கும் இந்த தேவி மகாத்மியத்தை பாட்டெல்லாம் பாடுற மாதிரி ஒரு ராகத்தை இழுத்தொன்னும் பாடப்படாது அப்படின்னு சொல்லுறது. சா இப்படியெல்லாம் இருக்கிற தேவி, துவம் ஏவா தேவி நீங்கள் தான் இப்படியெல்லாம் இருக்கிற தேவி. சாவித்ரி அப்படின்னா சூரிய பகவானுக்கு சவிதாவு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அப்போ அந்த காயத்ரி மந்திரத்தோடு தேவதை அப்படின்னு பார்த்தானாக்கா சாவித்ரி அப்படின்னாக்கும். அப்போ சவிதாவு அப்படிங்கிற சூரிய பகவானோடு அந்த ஒரு மனைவி ரூபம் சாவித்ரி. அப்படி அந்த சாவித்ரி தேவியும் நீங்கள் தான் அப்படின்னாக்கும் பிரம்மா தேவிய ஸ்துதிக்கிறார். பரா ரொம்ப சிரேஷ்டமா இருக்கிற ஜனனி, இந்த ஜகத்துல முழுவன் இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் அம்மையா இருக்கிற தேவி துவம், அதில் நீங்கள் தான் அப்படின்னாக்கும் இங்க பிரம்மா தேவிய ஸ்துதிக்கிறார். 4வது ஸ்லோகம். त्वया ஏதல் தாரியதே விஸ்வம், त्वया ஏதல் சிருஜ்யதே ஜகல், त्वया ஏதல் பால்யதே தேவி, त्वम् அக்ஷி அந்தே ச சர்வதா, त्वयैदल् धार्यते विश्वम्, त्वयैदल् सृज्यते जगल्, त्वयैदल् पाल्यते देवी, त्वमस्यन्ते च सर्वदा. தேவி त्वया உங்களால ஏதது ஜகது இந்த பிரபஞ்சம் சிருஜ்யதே சிருஷ்டிக்கப்படுறது, त्वया தேவியால இந்த பிரபஞ்சம் ஏதத் பால்யதே பரிபாலனம் செய்யப்படுறது, துவம் தேவி அந்தே சம்ஹார காலத்துல அக்ஷி பிரபஞ்சத்தை முழுவன் சம்ஹரிக்கிறாள், சர்வதாக இதே மாதிரி எப்போதும். त्वया ஏதது விஸ்வம் தாரியதே தேவியால இந்த பிரபஞ்சத்தை மறுபடியும் மறுபடியும் தரிக்கப்படுறது. 5வது ஸ்லோகம். விஸ்ருஷ்டௌ சிருஷ்டிரூபாத்வம் ஸ்திதிரூபா ச பாலனே ததா சம்ஹிருதி
ரூபா அந்தே ஜகதஹ அஸ்ய ஜகன்மயே விஸ்ருஷ்டௌ சிருஷ்டிரூபாத்வம் ஸ்திதிரூபா ச பாலனே ததா சம்ஹிருதி ரூபாந்தே ஜகதோஸ்ய ஜகன்மயே. ஜகத் மாதாவா இருக்கிற நீங்கள், இந்த பிரபஞ்சத்துக்கே அம்மாவா இருக்கிற துவம் நீங்கள், அஸ்ய ஜகதஹா இந்த பிரபஞ்சத்தோடு, விஸ்ருஷ்டௌ ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கிற சிருஷ்டியில, சிருஷ்டி ரூபா சிருஷ்டியோடு ரூபத்தில இருக்கிற துவம் நீங்கள் தான் தேவி, அந்த சிருஷ்டியோடு ரூபத்தில் இருக்கிறது. பாலனே பரிபாலன ரூபத்தில, ஸ்திதி ரூபா ஸ்திதி ரூபையாவும் நீங்கள் இருக்க. ததா அந்தே அதே மாதிரி சம்ஹார காலத்தில சம்ஹிருதி ரூபாச்சா சம்ஹார ரூபையாயிட்டும் இருக்கிறது தேவிதான். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தோடு சக்தி ரூபமாக்கும் தேவி. மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் இவாளுக்கெல்லாம் சக்தி கொடுக்கிறது தேவியாக்கும் அப்படின்னாக்கும் இங்க பிரம்மா தேவிய ஸ்துதிக்கிறார். 6வது ஸ்லோகம். மகாவித்யா மகாமாயா மகாமேதா மகாஸ்மிருதி மகாமோகா ச பவதி மகாதேவி மகாசுரி. மகாவித்யா மகாமாயா மகாமேதா மகாஸ்மிருதி மகாமோகா ச பவதி மகாதேவி மகாசுரி. மகாவித்யா ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலயே பெரிய வித்யை, ஸ்ரீ வித்யை, அந்த பரபிரம்ம விஷயமா இருக்கிற ஞான வித்யை அப்படிங்கிறது தேவியாக்கும். மகாமாயா பரபிரம்மத்தை மறைக்கிற அந்த மாயா அப்படிங்கிறதும் தேவியாக்கும். மகாமேதா புத்தியா இருக்கிறவளும் தேவியாக்கும். மகாஸ்மிருதி நமக்கு அறிவுகளை கொடுக்கிற மனுஸ்மிருதி, யஜ்ஞவால்கல்ய ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, இப்படின்னு 18 ஸ்மிருதிகள் இருக்கு. இந்த மனுஷனுக்கெல்லாம் தர்மசாஸ்திரங்களை சொல்லித்தரதாக்கும் இந்த ஸ்மிருதிகள். அந்த தர்மசாஸ்திரங்களுக்கு பேராக்கும் இந்த ஸ்மிருதிகள். 18 டைப்பாக்கும் முக்கியமாயிட்டு இந்த ஸ்மிருதிகள் இருக்கு. விஷ்ணு ஸ்மிருதி, தட்ச ஸ்மிருதி, சம்வர்த்த ஸ்மிருதி, வியாச ஸ்மிருதி, ஹரித ஸ்மிருதி, சதாதவ ஸ்மிருதி, வசிஷ்ட ஸ்மிருதி, யமஸ்மிருதி ஸ்மிருதி, ஆபஸ்தம்ப ஸ்மிருதி, கௌதம ஸ்மிருதி, தேவல ஸ்மிருதி, சங்கலித ஸ்மிருதி, உஷன ஸ்மிருதி, அத்ரி ஸ்மிருதி, சௌனக ஸ்மிருதி அப்படின்னு நிறைய ஸ்மிருதிகள் இருக்கு. இந்த ஸ்மிருதிகள் எல்லாவும் தேவிதான் அப்படின்னாக்கும் இங்க பிரம்மா ஸ்துதிக்கிறார். மகாமோகா சம்ஹாரம் இருக்கு அப்படின்னு தோண வைக்கிற அஜ்ஞானமும் தேவிதான். மகாதேவி பரமேஸ்வர பத்னியா இருக்கிற தேவியும் நீங்கள் தான். மகா அசுரி அதே மாதிரி மகா அசுரியா இருக்கிறதும், அதே மாதிரி மகாசுரி மகா தேவதையா இருக்கிறதும், மகா தேவதா சக்தியும் மகா அசுர சக்தியும் தேவிதான். ஞான ஸ்வரூபிணியும் அஜ்ஞான ஸ்வரூபிணியும் தேவிதான். இப்படின்னு எல்லாமாக்கும் பிரம்மா தேவிய ஸ்துதிக்கிறார்.